ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். YC ஸ்டில் சிங்கிளோட 5th பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். யூ தூங்கி எந்திரிச்சதுமே ஜியா கொடுத்த நம்ம ஷாமான் குக் பண்ண சாப்பாட சூப்பரா சாப்பிட ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு ஜியா மெசேஜ் பண்றா, எந்திரிச்சாச்சா சாப்பிட்டாச்சா அப்படின்னு. அதுவா கொஞ்சம் உப்பு கம்மியா போலாம்ல, இவ்ளோ உப்பு போட்டு சாப்பிட்டா என்னென்னலாம் உடம்புல பிரச்சனை வருமோன்னு மறுபடியும் யூ குறை சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு வாயில நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட வராது போல, அடுத்தவங்களை பாராட்டுற மனசே இல்லைன்னு திட்டிட்டு ஜியாவும் போனை கட் பண்ணிடுறா. அப்ப ஏதோ அவங்க அம்மா கிட்ட இருந்து யூக்கு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இறந்து போயிட்டாங்க போல. சோ அதுக்கு கிளம்பி அட்டென்ட் பண்றதுக்காக டீசெண்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு யூ போயிட்டு இருக்கான். அப்ப அவனோட அங்கிள் பையன் வந்துட்டு, என்னன்னா எதுக்கு இப்படி வந்து செத்து போன வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க, கல்யாண வீட்டுக்கு வர மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்க, என்னது அங்கிள் இறந்து போயிட்டாரு அதுக்கு தானே வந்திருக்கேன்னு சொல்ல, அங்கிள் இறந்துட்டாரா, எங்க அப்பா இப்பதான் உள்ள நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காரு, கல்யாண வீடுனா அதுன்னு சொல்ல, கல்யாண வீட்டுக்கா வந்த சரி பரவாயில்ல, மணி எப்படினாலும் கொடுப்பாங்கல்ல, இந்த அதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு யூ கொடுக்குறான். சிகப்பு கலவு கவர்ல கொடுப்பாங்க, வெள்ளை கவர்ல கொடுக்க மாட்டாங்க, கவரை நீங்களே வச்சுக்கோங்க, காசை மட்டும் எடுத்துக்கிறேன்னு அங்கிள் பையன் அதுக்கும் மேல இருப்பான் போல எடுத்துட்டு இருக்கான். ஒரே பிரச்சனை ஆகுது. என்னையா அபசகுணமா இப்படி வந்திருக்கன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் யூட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஒரே அடிதடியா இருக்கு. யூ நேரா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறான். மா என்னமா நடக்குது, நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்ச அப்படின்னு கேட்க, கரெக்டா அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பும் போது அங்கிள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் வந்துருது, ஏதோ ஹார்ன் சவுண்ட் கேக்குது, கதை முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி அங்கிள் தான் இறந்து போயிட்டாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவன் கிளம்பி வந்திருக்கான். ஆனா அங்கிள் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிறத அவங்க சொல்ல வந்திருப்பாங்க போல, ஹார்ன்ல அது மிஸ் ஆயிடுது. அது தெரியாம இவனும் கிளம்பி போயிட்டு இருக்கான். அவங்க அம்மா திட்டிட்டு, ஆபீஸ் மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, கருப்பு ட்ரெஸ்ஸோட போகாத, போற கிளையண்ட் என்ன நினைப்பாங்க, சிவப்பு சட்டையை போட்டு போன்னு கல்யாணத்துக்கு எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஊர்வலத்துல வரவங்க எல்லாம், அந்த மாதிரி கோட்டை கொடுத்து விட்டு இருக்காங்க. கிளையண்ட் ஒரு மாதிரி பாக்குறாங்க, இல்லங்க உங்க வீடுங்கிறது ஒரு சுப காரியம் தானே, அதுக்காக தான் அவர் இப்படி வந்திருக்காருன்னு ஷென்னு போய் சொல்லி சமாளிக்கிறான். உடனே இந்த ஃபேமிலி ஹாப்பி ஆயிடுறாங்க. சரிங்க ஓகே, வீட்ல எல்லா இடத்துலயுமே பாத்ரூம் வைக்கணும் 2 ரூம்லயுமே, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க ஒரு ரூம்ல தான் அட்டாச்ட் வச்சிருக்கீங்கன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கிளையண்ட் கிளம்பி போனதுக்கு அப்புறமா யூ மறுபடியும் வந்துடுறான். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறதெல்லாம் சரியான தொல்லை பாரு, மிஸ்கம்யூனிகேஷன்ல என்னெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க காலீக்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். அப்ப ஏதோ இந்த ஷாஷா இருக்கால, ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் வாங்கியிருப்பா போல, அழகா இருக்கே இதே மாதிரி நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்றான். நீ வாங்கியே கிழிச்ச, ஒரு தடவை கூட நீ வாங்கியே கொடுத்தது இல்லைன்னு ஷாஷா சொல்றா. வாங்க காசு இல்லம்மா, என் பாஸ் எனக்கு இன்கிரிமெண்டே கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல, எனக்கு வேலை இருக்கு பாய்னு யூ அங்கிருந்து கண்டுக்காம கிளம்பி வந்துடுறான். நேரா வந்து ஜியா கிட்ட, ஒரு மண்டைய ஸ்கேன் எடுத்து என் பிரெயின் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாரு, என்ன போட்டு ஒரு 4 பேர் அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உன் பிரெயின் நல்லதா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நான் கொடுக்குற விட்டமின் மாத்திரையை சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ஜியா சொல்றா. டேப்லெட்டை மெடிக்கல்ஸ்ல வாங்கிட்டு போ அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு யூ டேப்லெட்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கான். பார்த்தா ஏசி ரொம்ப ஓவரா இருக்கு. இல்லங்க பின்னாடி இருக்க பெரியவர் தான் ஏசி ஹைல வைக்க சொன்னாரு, நர்ஸ் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஏன் சார் இவ்ளோ ஏசி ஹைல இருக்கணுமா, குளிர் காய்ச்சலே வந்துடும் போலயே அப்படின்னு யூ கேக்குறான். இல்லப்பா அதெல்லாம் வயசானாதான் உனக்கு புரியும், வயசு ஆக ஆக ஒரு மாதிரி கை காலாம் கசகசன்னு இருக்கும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உன்னை பார்த்தாலும் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியலையே, வயசு ஆயிட்டு இருக்கு போலேன்னு கேட்க, ஹலோ உங்க அளவுக்கு ஒண்ணும் எனக்கு வயசு ஆகல, எனக்கு 40 வயசு தான் ஆகுது அப்படின்னு யூ சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஜியா அங்க வரா. நீங்க எதுக்கு 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இங்க வாமா இத பாரு, இந்த போட்டோ புக்க பாரு அப்படின்னு அந்த வேற பெரியவர் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பெரியவர் யாருன்னு சொல்லிட்டு யூ கேக்குறான். இவர் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கூட கொஞ்சம் தனியாவா அப்படின்னு நம்ம யூவை இழுத்துட்டு போறா. அப்பா இவர் 2 பேஷண்ட், இவருக்கு தலையில அடிபட்டு இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா. ஆனா அப்பையும் யூவை புடிச்சிட்டு, என்னப்பா உன் பேருக்கு யூக்கு என்ன அர்த்தம், உங்க வீடு எங்க இருக்கு, நீ என்ன பண்ற, கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காரு. யூ விட்டா போதும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். யூ போயிட்டு வீட்டுல உட்காந்து போன் பாக்குறான். பார்த்தா இன்னொரு புது கேர்ள் ஃபிரெண்ட் கூட அந்த யூலாங்கன்னு ஒருத்தர் இருந்தான்ல, அவன் உட்காந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம ஃபன்னா வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கான். யூக்கு இத பார்க்க லைட்டா ஒரு பொறாமையா இருக்கும் போல, செம்ம கடுப்பா இருந்துட்டு இருக்கான். பார்த்தா அதுல அந்த பொண்ணு தெரியல, அவ கை மட்டும் தானே தெரிஞ்சது. அந்த கையை ஷாமான் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால அந்த பொண்ணோடது போல, அதுல இருந்து பிரேஸ்லெட் வச்சு ஷாமான் கண்டுபிடிச்சிருக்கா. ஃப்ரெண்ட கூப்பிட்டு என்னடி நடக்குது உங்க 2 பேத்துக்கும் நடுவுல அப்படின்னு கேட்க, உடனே இந்த ஃப்ரெண்டு திருன்னு மூலிக்க ஆரம்பிக்கிறா. ஷென்னு ஷாஷா எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னடி அவன் சரியான ஃப்ராட் அப்படின்னு சொல்ல, ஹே நான் அதை விட பெரிய ஃப்ராட்ரி, என்ன அவன் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அப்ப நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, டேட் பண்றதா சொல்ல முடியாது, என்ன நல்லா பாத்துக்கிறான், ஒரு ஹை லெவல் கேம்னு சொல்லலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, உனக்கு இந்த நாலேஜ் இருக்க வரைய ஓகே தான் அப்படின்னு மத்தவங்களும் விட்டுடுறாங்க. இங்க பார்த்தா நம்ம ஜியாவை ஃபாலோ பண்ணிட்டே அவங்க அப்பா வந்துடுறாரு. என்னம்மா உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும், இந்த போட்டோ புக்க பாக்க சொன்னலன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஜியா பாக்குறா. ஐயோ அப்பா முக்கியமான சர்ஜரி ஒண்ணு இருக்கு, அதை நான் மறந்துட்டேன், நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பாத்துட்டு இருங்க, நான் அப்புறம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜியா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா.
ஜியாவோட அப்பா அதாவது புடிச்ச படமா பாக்கலான்னு பக்கத்துல இருக்க சிடி ஸ்டோர் ரூமுக்கு வராரு. அங்க யூயூ இருக்கான். அவனை பாத்துட்டுறாரு. நீங்களா இங்கயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு யூயூ போறான். ஜியாவோட அப்பா ஃபாலோ பண்ணிட்டு என்னப்பா 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு இவன் கூட க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ஜியா ஹாஸ்பிட்டல் போறேன்னு போய் சொல்லிட்டு மறுபடியும் ஷாமான பாக்க வந்து போட்டோ புக்க பாக்குறியா, எக்கச்சக்கமான மாப்பிளைய எங்க அப்பா புடிச்சு கொண்டு வந்திருக்காரு, நானும் என் வேலையை பார்த்து நிம்மதியா இருக்கேன்ப்பான்னு சொன்னா விட மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜியாவோட அப்பா யூயூவை விடுற மாதிரி தெரியல, பின்னாடி கூட வந்துட்டு இருக்காரு. என்னப்பா நம்ம 2 பேரும் பேசக்கூடாதா, அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியாவது நீ ஃபோர்ஸ் பண்ணு, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹாம்ல ஃப்ரெண்டு நீதான், நீ பேசினாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. இல்ல நீயாவது அவகிட்ட கொஞ்ச நேரம் வந்து பேச, ஒரு டேட் போலாம்ல அப்படின்னு அடுத்த பிட்டையும் போடுறாரு. ஜியாக்கு போன் வருது. யூயூ தான் கால் பண்றான். நம்ம 2 பேரும் பாக்கலாமா, இன்னைக்கு லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். ஜியாவே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறா. உடனே நம்ம ஷாமான் அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டு பக்காவா ரெட் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அனுப்ப வாவ் அப்படின்னு கொஞ்சம் யூயூவே வாய பொழந்துட்டான். எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல, இல்ல அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இது சரிப்பட்டு வராது, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு ஜியாவே கிளம்ப ஆரம்பிக்கிறா. உங்க அப்பா பேச்ச கேட்கலாம்ல, பிளைண்ட் டேட்லாம் அவ்வளவு நல்லதுதான், நீ ஒன்னும் ரொம்ப சின்ன பொண்ணும் கிடையாது, ரொம்ப ஓவரா வந்து பேராசைப்பட்டுட்டு இருக்காத, இருக்கத கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுன்னு சொல்ல எங்க அப்பா அப்படி ஒன்ட்டு சொல்ல சொன்னாரா, அவரை எப்ப பார்த்த அப்படின்னு ஜியா கடுப்பாயிட்டு கிளம்புறா. அவங்க அப்பா வந்து உட்காந்துக்கிறாரு. இன்னும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கீங்களா, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்களான்னு ஜியா கேட்க, உங்க அப்பா கிட்ட நீ பேசிக்கோ, அவருக்கு கொடுத்த டீல நான் காப்பாத்திட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க வந்து யூயூ கிளம்பிட்டு இருக்கான். பா ஏன்பா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன விட மாட்டீங்களா, நான் இப்பதான் ஹாப்பியா இருக்கேன்னா ஹாப்பியா இருந்துட்டு போறேன்ப்பா, என் ஃப்ரெண்ட பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜியா கிளம்பிடுறா. யூயூ முன்னாடி கிளம்புறவன் பக்கத்துல ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கான். என்ன சார் உங்களை பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸா தெரியுது, எங்க மேஜிக்ல கலந்துக்கிறீங்களா, கலந்துக்கிட்டா ஒரு ஃப்ரூட் பிளேட் நாங்க ஃப்ரீயா தருவோம்னு சொல்ல, என்னது ஃப்ரீயா, நான் கலந்துக்கிறேன் யூயூ போயிடுறான். அதே இடத்துக்கு தான் நம்ம ஜியா கூட சேர்ந்து ஷென்னும் வந்து சாப்பிடுறதுக்கு வந்திருக்கான். கூடவே ஷாமானும் வந்திருக்கா. 3 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மேஜிக்ல இப்ப பாருங்க ஆள் மாற்றம் நடக்க போதுன்னு ஒரு பொண்ணு உள்ள போறா. வரது பார்த்தா வெளியே யூயூ வந்துட்டு இருக்கான். இந்த 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இது எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரூட் பிளாட்டர் வருது. யாரும் கை வைக்காதீங்க, இது நான் உழைச்சு வாங்கினது, நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம யூயூ அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஷாமான் வந்துடுறா. உங்களுக்காக நான் ஒரு குட்டி கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆயிடலாமான்னு கேட்க, கிஃப்ட் கொடு, மத்தபடி வேற எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு யூயூ உள்ள போயிடுறான். யூயூ இருக்கிற ஏரியா பக்கத்துல அப்பப்போ நைட் மார்க்கெட் போடுவாங்களாம். இன்னைக்கு உங்க ஊர்ல நைட் மார்க்கெட், உனக்கு நிம்மதியே போக போகுது, நீ தான் யார் கூடயும் ஒட்டாத ஆளாச்சின்னு சிஇஓவும் ஷென்னும் கலாய்க்கிறாங்க. இல்லையே நான் இன்னைக்கு நைட் மார்க்கெட்டுக்கு போறேன் அப்படின்னு யூயூ கிளம்பி வந்துடுறான். பார்த்தாங்க குழந்தைங்க கிட்ட பேப்பர்ல மீன் பிடிப்பாங்கல்ல, நான்லாம் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட வீரவசனம் பேசிட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா எல்லா தடவையும் பேப்பர் கிழிஞ்சு மீன் எஸ்கேப் ஆயிட்டே இருக்கு. அந்த பக்கமா நம்ம ஜியா கிட்ட பேசிட்டே போன்ல ஷாமான் வந்துட்டு இருக்கா. அக்கா இங்க என்ன நடக்குது தெரியுமா, யூயூ குழந்தைங்களோட உட்காந்து மீன் பிடிக்கிறேன்ட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மீனை கூட பிடிக்கல, எல்லா தடவையும் அவுட் ஆயிட்டாருன்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம யூயூ பாக்குறான். இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு மீனை காசு கொடுத்தே வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். யூயூ மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது வாசல்லையே ஜியாவோட அப்பா உட்காந்துருக்காரு. நீங்க வருவன்னு தெரியும்பா, சும்மா உன்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன், இந்த புக்கு நான் எழுதினது, இது வந்துட்டு வாழ்க்கையில எப்படி நம்ம கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, அத பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்க தேங்க்யூ நான் கிளம்புறேன் அப்படின்னு யூயூ புக்கை வாங்கிட்டு கிளம்புறான். எப்பா உள்ள கூட கூப்பிட மாட்டியா, ரூடா இருக்கே நீ பண்றதுன்னு சொல்ல, சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு எல்லா மாடியையும் படிக்கட்டிலேயே ஏறி போயிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ளதான் கூப்பிட்டானா அப்படின்னு பார்த்தா வீட்டு வாசலையே டேபிள் சேர் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பான் போல, யாராவது வந்தா யூஸ் பண்ணிக்கலான்னு. யாரையும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன், சோ இங்கே உட்காருங்கன்னு சொல்ல, என்னப்பா அநியாயம் பண்றிருக்க, என் பொண்ணுக்கு வர ஃப்ரெண்டே கிடைக்கலன்னு ஒன்ன மாதிரி ஒருத்தனை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கா பாருன்னு அவங்க அப்பாவும் திட்டிட்டு இருக்காரு. ஜியாவோட குரல் கேக்குது. ஷாமான் வீட்டுக்கு வரா போல. அவங்க அப்பா வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. யூயூ வரான். இந்த மீன் பாத்தியா, நானாவே பிடிச்சதுன்னு சொல்ல, ஆமாமா கண்டிப்பா பிடிச்சதுதான், ஆனா தனியா இருக்கு, வாங்கும் போது இன்னொன்னு சேர்த்து வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு அவனை கலாய்ச்சிட்டு ஜியா அங்க இருந்து உள்ள போயிடுறா. பார்த்தா நம்ம யூயூக்கு அடுத்த நாள் பயங்கரமா வயித்து வலியா. ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஜியா தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறா. என்னது திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்க, ஒண்ணுதான் சாப்பிட்டேன், ஒரு புதுசா டிஷ் ஒண்ணு வந்தது, ஆமா நான் ஒண்ணுதான் சாப்பிட்டேன், ஆனா உங்க அப்பா 19 நேத்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சாப்பிட்டாருன்னு சொல்ல, ஐயோ போன் பண்ணா வர எடுக்க மாட்டாருன்னு ஜியா யூயூ 2 பேரும் கிளம்பி அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. அவங்க அப்பா பார்த்தா வாமிட் பண்ணிட்டு வயித்தால போயிட்டு இருக்காரு. நம்ம யூயூ பாக்குறான். நான் ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்க, பா ஏன்பா போன் பண்ண வேண்டியதானே, சார்ஜ் கூட போடாம வச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்கன்னு ஜியா கூப்பிடுறா. அவங்க அப்பா வர மாட்டேங்கிறாரு. யூயூ போலான்னு லைட்டா சிக்னல் கொடுத்ததும் வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாரு. என்ன நடக்குது, எங்க அப்பாக்கும் உனக்கும் நடுவுல என்ன டீலிங் இருக்குன்னு ஜியா கேட்டுட்டே இருக்கா. அது வந்து உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரான்னு யூயூ டக்குன்னு சொல்லிடுறான். ஜியா ஷாக் ஆயிட்டு காரை உடனே நிறுத்திடுறா.
என்னப்பா இது அப்படின்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்லையும் உள்ள அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் யூ அங்கிருந்து வெளியே அனுப்புறதுக்கு ஜியா ட்ரை பண்றா. யூவானா பக்கத்துல இருக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா ட்ரை பண்றாரு. அப்ப நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க அப்பா ஒரு மாதிரி டல் ஆயிடுறாரு. யூ மறுபடியும் வேலை பாக்குறதுக்கு வந்துடுறான். ஆனா நம்ம ஜியா கிட்ட அவங்க அப்பா உடம்பு சரியாயிடுச்சுமா, நான் கிளம்ப போறேன், உனக்கு பசிக்கும்ல, அதான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என் மேல ரொம்ப கோவப்படாதமா அப்படின்னு. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னைக்காவது அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் உங்க வீட்டுக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு வரும் போதெல்லாம் வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கும் இந்த வீட்டுக்கும் இந்த டச்சே எனக்கு விட்டு போயிடுச்சு. நீங்க அம்மாவை மறந்துட்டீங்கிறது தான் எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம்பான்னு சொல்ல, உன் அம்மாவை நான் மறந்துட்டேனா? நீ 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்ட. 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மா என்னை விட்டு போயிட்டா. அவளோட ஞாபகங்களோட மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வீட்லயே இருந்தா எனக்கு தலைகே வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். அதனால அப்பப்போ கிளம்பி நான் வெளியே போயிருவேன். உனக்குதாம்மா வேற வேற ஞாபகங்கள்லாம் இருந்தது, எனக்கு அவளை விட்டா வேற ஞாபகமே இல்ல. அது புரிஞ்சுக்கோ, எனக்கும் இருக்க சில ஸ்ட்ரகிள்ஸ புரிஞ்சுக்கோ, உன நான் புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாரு. உன் அம்மா சமைச்சு உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த சாப்பாடு தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே என்னோட ரெசிபி, உங்க அம்மாவோட ரெசிபி என் மூளைக்குள்ள அப்படியே இருக்குன்னு சொல்ல ஜியா சாப்பிட்டு பாக்குறா. பா அம்மா செய்யற மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. நீங்களாப்பா சமைச்சீங்கன்னு கேட்க, என்கிட்ட ஹோட்டல் ரூம்ல எங்க கிச்சன் இருக்கு, யூ கிட்ட சொன்னேன், முடியாதுன்னு சொன்னான் ரெசிபி எல்லாம் கேட்டுட்டு கூட. ஆனா உனக்காக உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகன்னு சொன்னேன், அவனே கையோட போய் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டாமா, நல்ல பையமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஜியா அழுதுட்டு இருக்கா. உன் அம்மாவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேமா, ரெசிபி மூலமா ஒரு ஒரு விஷயத்து மூலமாவும் அவ என்னைக்குமே என் மூலையில வாழ்ந்துட்டு தான் இருப்பா. என்ன இப்ப எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என் கல்யாணத்துக்கு வருவியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா வரேன்பா ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிடுறா. அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்புனதும் அவங்க அம்மாவோட நம்பருக்கு டெய்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவா போல. மா அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாருமா, ஆனா அவரு மறக்கவே இல்ல, நீ செஞ்ச ரெசிபி எல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருக்காரு, டேஸ்ட் அதே மாதிரி இருந்தது, ஆனா அவர் சமைக்கல, யூன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே ஆரம்பிக்கல, அவன் தான் எனக்காக குக் பண்ணி கொடுத்திருக்கான், இன்னைக்கு நீ வந்து என் கனவுல வா, உன் கனவுல உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணுமா அப்படின்னு ஜியா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து யூவோட வீட்டை போயிட்டு ஜியா கதவை தட்டுறா. எங்க அப்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல, ஓ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்க போல, பரவாயில்ல, பொண்ணு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். பொண்ணுலாம் ஓகே தான், எங்க அப்பாக்கு ஏத்த ஜோடிதான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப சரி, ஷாமான் வீடு இருக்குல்ல பக்கத்துல, அங்க போயிடு, என் வீட்டுக்குள்ள வந்துடலான்னு மட்டும் நினைச்சிடாத அப்படின்னு சொல்ல, அடுத்து ஷாமான் கதவை திறக்கிறா. ஜியாவை பார்த்துட்டு, அக்கா ஒருவேளை நான் இவரை மாமான் கூப்பிடுற நாள் வந்துருமோ அப்படின்னு கேட்க, அடிப்போடி உள்ளன்னு சொல்லிட்டு ஜியா விரட்டிட்டே போயிட்டு இருக்கா. யூ உள்ள போறான். தனியா ஒரு ரூம்ல ஃபிஷ் டேங்க் வச்சிட்டு இருக்கான். அதுல அவன் புடிச்சிட்டு வந்தான்ல அந்த ஃபிஷ்ஷை வச்சிருக்கான். சரி பரவாயில்ல, உனக்கு கொஞ்சம் வெளியே கிரௌடாது உள்ளல, எனக்கு இருக்கு, உன்னை வெளியே ஹால்ல வச்சா ஏதோ ஓவர் கிரௌடா எனக்கு இருக்க மாதிரி இருக்கு, அதான் உன்னை உள்ள கொண்டு வந்து பத்திரமா வச்சிருக்கேன், நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு மீன் கிட்ட பேசிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறான். இங்க நம்ம ஜியா அடுத்த டேட்டுக்கு உங்க அப்பா ஏற்பாடு பண்ணிருப்பார் போல அங்க வந்திருக்கா. ஆனா அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. யாரோ ஜியாவோட ஃப்ரெண்டு போன் பண்றாங்க, சாரி ஒரு பேஷண்ட்க்கு எமர்ஜென்சியா, என்ன மன்னிச்சிருங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறா. அந்த டேட்டுக்கு வந்த பையனும் சரிங்க ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு விட்டுறான். ஜியாவோட வீட்டுக்கு முதல் முறையா ஷாமான் வரா. ஹை நீங்க வீட்டுல கியூட்டா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்க வீடு எவ்வளவு அழகா இருக்கு, என் வீடு ஃபுல்லா மேக்கப்பா இருக்கும், ஆனா உங்க வீட்டுல ஃபுல்லா வந்துட்டு புக்ஸா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, இன்னைக்கு ஒரு பையன் கூட டேட் போனேன், அவன் போட்டோ புக்கே வச்சிட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல, பையன் நல்லா தானே இருக்கான், ஏன் உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்க, ஹியூமர் சென்ஸே கொஞ்சம் கூட இல்ல, ஒரு ஜோக்கையும் நானே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. உடனே அதுக்கு ஷாமான், நீங்க பாக்குறதுக்கு பிரின்சஸ் மூவிலாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், என்கிட்ட கூட நிறைய மூவிஸ் இருக்கு, ஏதாவது வேணும்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஜியா சொல்றா. ஆமா உங்களுக்கு எந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும்னு சொல்ல, என்னோட ஐடியா அவனுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. உங்களோட காதல் கதைய சொல்லுங்க அப்படின்னு இவ கேக்குறா. காதல் கதைலாம் பெருசா ஒண்ணும் இல்ல, நானும் அவனும் ரொம்ப வருஷமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு வச்சுக்கோ, சின்ன வயசா இருக்கும் போது, அதுக்கப்புறமா அவன் ஃபாரினுக்கு படிக்க போனா நாங்க பிரிஞ்சிட்டோம், அப்புறம் தான் என் ஐடியாலஜியும் அவன் ஐடியாலஜியும் கம்ப்ளீட்டா வேறங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னு ஜியா சொல்லிட்டு இருக்கா. அதனால ஃபீலிங்ஸ் எல்லாம் சுத்தமா கிடையாதுன்னு. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு ஷாமான், எனக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும்னு ஆசை, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு எதோ யோசிச்சுட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு, சரிடி பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்பட்ட, யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ வரான். அவன் பண்ற பில்டிங்ல ஏதோ ஒரு கதவு கோணலா இருக்கு அப்படின்னு ஷென்னு சொல்றான். ஆனா அந்த கொத்தனார் இருப்பார்ல, அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு, அதெல்லாம் இல்லையே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு அந்த மேஸ்திரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரான். இப்பதான் நம்ம ஜியா கூட டேட் போனால அந்த ஆள் தான் பக்கத்து வீட்டுக்காரன் போல. டஸ்ட் எல்லாம் உள்ள வருதுங்க, பார்த்து வேலை செய்ய மாட்டீங்களான்னு கேட்க, யூ சாரி கேளு அப்படின்னு மேஸ்திரி கிட்ட சொல்றான். மேஸ்திரி முடியாது, உங்க தப்பு தான் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம யூக்கும் மேஸ்திரிக்குமே சண்டை வந்துருது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க, அந்த நடுவுல வந்த ஆள் குறுக்க வந்து தடுத்து நிறுத்த பாக்க அவன் மூக்கிலே அடிபட்டுருது. ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க.
சிஇஓ யூயூ கிட்ட வந்து அந்த ஆள் மட்டும் போலீஸ்க்கு போனாருன்னு வச்சுக்கோயேன், நம்ம கதை காலிடா. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாதா? ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க, என் மேல தப்பு கிடையாது, சிசிடிவிய இப்பவே எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூயூ அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.